ஜெர்மனியா டோட்மன் கோப்ரா ஞானம் வழங்கும் 10 புடவைகள் மலிவு விற்பனை. வர்த்தக துறையில் புதுமைகள் புகுத்தி வாடிக்கையாளர்களை கவரும் கோப்ரா ஞானம் 10 புடவைகளை 100 யூரோவுக்கு வழங்குகின்றார்கள். 4/4/2026 அன்றே மாத்திரமே இந்த மாபெரும் தள்ளுபடி விற்பனை நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றார்கள். விரையுங்கள் கோப்ரா ஞானம். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனி நாட்டின் பலம் வாய்ந்த தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஜெர்மனியில் அண்மை காலங்களாக வேடியன் சொல்லப்படுகின்ற தொழிற்சங்கத்தின் அங்கத்தவர்கள் பாரிய பணி புறக்கணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதாவது பொது போக்குவரத்து அமைப்புகளில் கடமையாற்றுகின்ற பணியாளர்களே இவ்வாறு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதன் மூலம் பல பிரயாணிகளுக்கு அசௌகரியங்கள் அண்மை காலங்களாக ஏற்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இது இவ்வேளையில் தற்பொழுது வேதி என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழிற்சங்கமானது தொழில் வழங்குனருடன் ஒரு சமரசத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த சமரசத்தின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான பணி புறக்கணிப்பு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக தெரிவிக்க பட்டிருக்கின்றது. அதாவது வேடி என்று சொல்லப்படுகின்ற தொழிற்சங்கத்தில் 30,000 உறுப்பினர்கள் உள்ளதாகவும் இவர்கள் தற்பொழுது கிழமை ஒன்றுக்கு 38 மணித்தியாலங்கள் கடமையில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிழமை ஒன்றுக்கு 38.5 மணித்தியாலங்கள் வரை இவர்கள் வேலை செய்வார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் ஒவ்வொருவர் தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது அவ்வாறு தொடர்ந்து வேலை செய்கின்றவர்களுக்கு, அதாவது 2 ஷிஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற 2 வேலை செய்கின்றவர்களுக்கு 10 மணித்தியாலத்திலிருந்து 11 மணித்தியாலங்கள் ஓய்வு பெறுகின்ற மனத்தியாலங்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் சொந்தா சோசியலிசம் சொல்லப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்கின்றவர்களுக்கு மேலதிக படியாக அவர்களுடைய பணத்தில் 25% 30% உயர்வு ஏற்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வையான நடவடிக்கைகளின் மூலம் எதிர்வரும் காலங்களில் இவ்வையான பணி புறக்கணிப்பு குறைவடையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது. தொழிற்கல்வி பயிற்றுவிக்கும் ஆசிரியை ஒருவர் மனோவியல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. ஜெர்மனியின் பேசல் என்ற நகரத்தில் உள்ள தொழில் கல்வியை கற்பிக்கின்ற பாடசாலை ஒன்றில் கடமையாற்றிய ஆசிரியர் ஒருவர் கடந்த 16 ஆண்டு காலங்களாக மனோவியல் ரீதியில் தான் பாதிக்கப்பட்டதாக கூறி கடமைக்கு செல்லாமல் விட்டிருந்தார். இதே வேளையில் இவ்வாறு கடமைக்கு செல்லாது வீட்டிலிருந்த இந்த ஆசிரியரானவர் பின்னர் ஹை பிராக்டிக்கர் என்று சொல்லப்படுகின்ற இயற்கை மூலிகை சம்பந்தப்பட்ட வைத்திய சிகிச்சையில் இவர் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த விடயமானது பின்னர் பூதாரமாக வெடித்த நிலையில் இது சம்பந்தமான பல மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. தற்பொழுது நேற்று முன்தினம் போலீசார் இவரது வீட்டை முற்றுகையிட்டு தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர் பண்டம் மேசிக பெட்ரூக் என்று சொல்லப்படுகின்ற குழுநிலை மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக போலீசார் சந்தேகிப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணமாக 2020 ஆண்டுக்கும் 2025 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களில் இவரது நடவடிக்கை சம்பந்தமாக அரசு தரப்பு சட்டத்தினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இவருக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட சிவில் வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனி நாட்டில் ஓய்வூதியம் தொடர்பாக புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கான புதிய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜெர்மன் அரசாங்கமானது தனியார் ஓய்வூதியத்திற்கான ஊக்குவிப்பு திட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. கடந்த அரசாங்கமானது ரீஸ்டரண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வூதியத்துக்கு தனிப்பட்ட ரீதியில் பணத்தை செலுத்துகின்ற திட்டமானது
பின்னர் தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ரீசரண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒப்பந்தத்தை பல மில்லியன் பேர் செய்ததாகவும், இதேவேளையில் 20 தொடக்கம் 25% பின்னர் இந்த ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து கடைப்பிடிக்கவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ரீசரண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் தனது தனிப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு பங்களிப்பை வழங்கிய பிற்பாடு இவர் வழங்கிய மொத்த தொகையானது இந்த ஒப்பந்தம் காலாவதியாகும் பொழுது திருப்பி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக பலர் இவ்வகையாக இந்த ஓய்வூதிய திட்டத்தை பின்னர் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் தற்பொழுது யேமன் அரசாங்கமானது வேறு ஒரு புதிய திட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இந்த புதிய சட்டமானது 1/1/2027 நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது புதிய திட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் வருடம் 360 யூரோக்களை ஓய்வூதியத்திற்கு தனிப்பட்ட ஓய்வூதியத்திற்கு ஆக பங்களிப்பாக வழங்கியிருந்தால் அதற்கு தலா €1 அவர் வழங்கிய €1 50 சென்ட்டுகள் வழங்கப்படும் என்றும் 360 யூரோக்களிலிருந்து 1800 யூரோக்கள் வரை சேமிப்பில் இவர் ஈடுபட்டிருந்தால் இவர்கள் வழங்கிய €1 25 சென்ட்டுகள் அரசாங்கத்தினால் ஊக்குவிப்பு நிதியமாக வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மொத்தத்தில் வருடம் ஒன்றுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற அதிகர் ஊக்குவிப்பு பணமானது 540 யூரோக்களாக இருக்கும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் 6 வயதுக்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு இந்த சூலாக என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான ஊக்குவிப்பு நிதியமானது மாதம் ஒன்றுக்கு €10 வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 2020 ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கே இவ்வாறான இந்த சூலாக என்று சொல்லப்படுகின்ற திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்றும் பின்னர் 2029 ஆண்டுக்கு பிற்பாடு 2020 ஆண்டுக்கு முன்னர் பிறந்தவர்களுக்கும் இந்த சூலாக என்று சொல்லப்படுகின்ற மேலதிக நிதியை பெறுவதற்குரிய நடைமுறையானது மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மனியில் ஒருவர் வேலை செய்யும் காலங்களில் ஓய்வூதியத்துக்காக வழங்கப்படுகின்ற பணத்தை விட அவர் ஓய்வூதியத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்கின்ற தொகையானது கூடுதலாக உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மனியின் சுகாதார கட்டமைப்புகள் சரியான முறையில் இயங்குகின்ற காரணத்தினால் ஒரு நபருடைய ஆயுட்காலமானது மிகவும் நீண்டதாக உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் இவர்கள் ஓய்வூதியத்தை பெறுகின்ற காலங்களும் கூடுதலாக உள்ள காரணத்தினால் ஓய்வூதிய திரைசேரி நிறுவனத்தின் அமைப்புக்கு ஓய்வூதியம் வழங்கக்கூடிய பணம் இல்லாமல் போகலாம் என்ற அச்சமும் நிலவுவதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் வெளிநாட்டவர்கள் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டு அவர்கள் சிறை தண்டனை அனுபவித்தால் சிறை தண்டனை நிறைவு பெற்றதன் பின்னர் அவர்கள் அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றார்கள். ஜெர்மன் நாட்டில் குற்றவிய சம்பவங்களில் ஈடுபட்டு குற்றவாளியாக இனங்காணப்பட்டவர்கள் சிறைச்சாலைகளில் அடைக்கப்படும் பொழுது குறிப்பாக வெளிநாட்டவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியே விடுதலை செய்யாமல் இவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று சாலான் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் தனது வேண்டுதலில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது நீதிமன்றங்களினால் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டவர்கள் மிண்டஸ் கெஃபெங்னிசைட் என்று சொல்லப்படுகின்ற குறைந்த சிறை தண்டனை காலங்களை அனுபவித்த பிற்பாடு இவர்களை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது சாலாண்டில் உள்ளூராட்சி அமைச்சரின் கருத்தின் பிரகாரம் கடந்த ஆண்டு இவ்வகையான குற்றவாளிகளில் 40 பேர் நாட்டை விட்டு கடத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே போன்ற நடவடிக்கைகளை பல மாநிலங்கள் தற்பொழுது மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இனி உலக செய்திகள். ஈரான் நாட்டுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையில் போரானது மிகவும் உச்சகட்டமான நிலையில் நடைபெற்று வருகின்ற நிலையில் அமெரிக்காவானது தன் தரைப்படையினை ஈராக்கினுடைய களத்தில் நிலைநிறுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது இதன் நடவடிக்கை காரணமாக பல அமெரிக்க போர்க்கப்பல்கள் வெள்ளைக்குடாவை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. 5000 கடற்படை வீரர்கள் ஈராக் நாட்டுக்கு சென்று தரவழி தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஈரான் நாட்டுடைய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் கலீஃபா அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் ஈரானிய வீரர்கள் அமெரிக்க வீரர்களை எதிர்பார்த்து நிற்பதாகவும் இவ்வாறு ஈரான் நாட்டுக்கு வருகின்ற அமெரிக்க வீரர்களுக்கு ஈரான் நாடானது கொலைக்களமாக மாறும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க அமெரிக்காவானது எண்ணெய் வளம் மிக்க ஈரானுடைய பொருளாதார வளம் மிக்க பிரதேசமும் ஒரு தீவுமான ஹாக் தீவை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஹாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த தீவை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் பொருளாதார ரீதியில் ஈரானுக்கு பாரிய சேதத்தை விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக
உள்ளதாகவும் இதே வேளையில் ஹாக் தீவிலிருந்து ஈரானை நேரடியாக தாக்கக்கூடிய வசதிகள் ஈரானுக்கு வழங்கும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஹாக் பிரதேசத்தை அமெரிக்காவானது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை ஈரானானது தற்பொழுது முழுதாக தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை தவிர்க்க முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஹாக் தீவை அமெரிக்காவானது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலில் தற்பொழுது மொத்த தாக்குதலானது 14,000க்கும் மேற்பட்ட தாக்குதல் எண்ணிக்கையாக அதிகரித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலானும் நடத்திய வான் தாக்குதலில் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டும் நிலையங்கள் மீது பாரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் நேற்றைய தினமும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலின் பொழுது இந்த ஈரானின் தலைநகரமான தெஹ்ரானில் உள்ள டெக்னிசா யூனிவர்சிட்டேட் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மீது அமெரிக்க இஸ்ரேல் வான்படைகள் பாரிய தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே போன்று இரும்பு உற்பத்தி ஆலைகள் மீதும் அமெரிக்காவானது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியா டோட்மன் கோப்ரா ஞானம் வழங்கும் 10 புடவைகள் மலிவு விற்பனை. வர்த்தக துறையில் புதுமைகள் புகுத்தி வாடிக்கையாளர்களை கவரும் கோப்ரா ஞானம் 10 புடவைகளை 100 யூரோவுக்கு வழங்குகின்றார்கள். 4/4/2026 அன்றே மாத்திரமே இந்த மாபெரும் தள்ளுபடி விற்பனை நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றார்கள். விரையுங்கள் கோப்ரா ஞானம்.